ரொம்ப அழகான சர்க்கம். சுந்தரகாண்டத்துல 5வது சர்க்கம் இது. இதை நித்தியம் ஒரு தடவை படிச்சுட்டா சந்திரன் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா அந்த தோஷங்கள்லாம் போயிடும். அனுஷன் காட்டு ஈஷாகன் 4ஆம் பாதம் இதுக்கெல்லாம் சந்திரன் நீச்சன், கவலை எல்லாம் ஏதாவது வரும். இதெல்லாம் படிச்சுட்டா அம்பாள் ஆராதிக்கிற புண்ணியம் வந்துவிடும். அவசியம் இவாள்லாம் படிக்கணும். சட்டை நட்சத்திரமா இருக்கும், கும்ப லக்னமா இருக்கும், 6 குடையவன் லக்னத்துல இருப்பான். வருமுன மனக்கவலை, ஆஸ்மா, இருமல், தொண்டையில கபம் இப்படி எல்லாம் இருக்கும். இந்த தோஷங்கள்லாம் விலகும். தெய்வ பலத்தில்தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கணும். ஈஸ்வரனை எதிர்க்க உத்தராலையும் முடியாது. வேதமே கேட்டுது. பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் வேதகோர்யதிஸ்தத்விதும் பிரம்மம் தேவாத்ரயத்ரயம். பகவான் ஒருத்தரிடத்துல இருந்தாரையானா 33 தேவதைகளும் அவன் இடத்துல இருக்காரா? அவனுக்கு ஒத்தாசம் பண்ண இருப்பாளா? அவன் ஒரு மிலிட்டரி பிரசிடென்ட் போனா எப்படி முன்னாடியும் பின்னாடியும் பிரமாதப்படுறதோ, பிரசிடென்ட் சாமான்யமா மெட்ராஸ்ல பிரசிடென்ட் வந்தார் ஒரு காலேஜுக்கு அத்திவாரக்கல் நாட்டை. அன்னைக்கு என்ன முதல்ல அதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முதல்ல நான் போட்டிருந்தேன். என்ன பாடுபட்டுதான் தெரியுமோ அந்த ரிசர்வ் போலீஸ் வந்து உங்க காருக்கு என்ன நம்பருங்கிறான். எனக்கு கார் அதுறான்னு நம்பர் சொல்லணுமேங்கிறான். உடனே ரத்னமணி நினைச்சா திடீர்னு குருவாயூர் போகணும்னா போகலாம், பிரசிடென்ட்டுக்கு போக முடியுமா? என்ன முடியவே முடியாதுன்னு அன்னைக்குதான் பார்த்தேன். 2 பர்லாங்கு ஒரு காரும் உள்ள வரப்படாதுன்னு தான். அவர் கார் என் கார் 2 காரம் தான் உள்ள போச்சு. பாக்கி எல்லாரும் நடந்து வந்தாங்க. என்னமோ அதுவும் கர்மம் பண்ணி நான் கூட கேட்கல. எப்படி அவன் என்னமோ கர்மம் பண்ணி நம்ம நடக்க வேண்டாம்னு பண்ணினார். அன்னைக்கு அங்க இருக்கிற நிர்பந்தத்தை பார்த்தேன். அவளே சொன்னா அந்த ஸ்கூல்லயே, அடே அப்பா இது எங்க ஸ்கூல் கட்டடத்தை அவ எடுத்துன்னு விட்டா போல ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு சுவாதந்தியமும் இல்லைன்னா. அது மாதிரி ஒரு பிரசிடென்ட்டுக்கு இப்படி இருந்தது. ஏன்னா பரமாத்மாட்ட எத்தனை லோகம் எத்தனை தேவர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டார். பிரம்மன் தேவா திரயஸ்திரிகம்சதி பிரம்மன் இந்திர பிரஜாபதி பிரம்மன் விஸ்வாபூதானி நாவீவாந்த சமாஹிதா. எல்லாம் படகுல ஆளை உட்காச்சி வச்சா போல பரமாத்மா இடத்துல எல்லாம் குவிஞ்சு கிடக்கு. அப்படிப்பட்ட பரமாத்மா தன் கையில இருந்துட்டா 33 தேவர்களா ஒரு இடத்துல இருப்பார். அந்த பகவத் அனுகிரகத்தை அடையிறதுக்காக தான் ராமச்சரித்திரம் கேட்கிறோம், ராம அனுகிரகத்தை எதிர்பார்க்கிறோம். தெய்வ பலம் தான் பெரிய பலம். மனுஷ பலங்கள்லாம் பிரயோஜனமே இல்லை. அது ஒன்றும் பண்ணவே பண்ணாது. இதெல்லாம் அஜ்ஞத்தை தெரியாதவனுக்கு தெரியாம போய் மனுஷன் இடத்துல போய் மன்னாடுறான். பகவத் அனுகிரகம் தான் தேவை. அதைத்தான் நாம் நன்னா புரிஞ்சுக்கணும்.